நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நான் சிருஷ்டிகர்த்தர், நான் யாக்கோபின் தேவன், நான் அவர்களை பாதுகாப்பேன், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். விக்கிரகங்களை சார்ந்து வாழ்கிறவர்களும் வெட்கப்பட்டு போவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாருங்கள். கற்றதும் பெற்றதும் 41வது அதிகாரம் ஏசாயாவில் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய தேவனை பற்றியான மேன்மையானதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இங்கே பார்க்குற தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். தீவுகளே எனக்கு முன்பாக அமௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வரட்டும், பின்பு பேசக்கடவர்கள், ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக வருவோம். அதாவது அவரோடு வழக்காட முடியுமா? ஏன் இதை செய்திருந்து கேட்க முடியுமா? அவரை குற்றம் சாட்ட முடியுமா? ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவர் எனக்கு ஏன் இப்படி எனக்கு அநியாயம் செய்கிறீர் என்று கேட்க முடியுமா? அவரிடத்தில் குறை இல்லை, அவரிடத்தில் குற்றம் இல்லை, அவரிடத்தில் பழுதில்லை, அவர் பரிபூர்ணமானவர். அவர் சொல்கிறாரு, கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்புவேன், தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? அப்போ ஒரு நீதிமான கிழக்கிருந்து எழுப்புகிறாரா? யார்? தம்முடைய ஜனத்துக்கு உதவி செய்யும்படி ஒருத்தனை எழுப்ப போகிறார் கிழக்கிருந்து. இது யாரை குறித்து சொல்கிறாங்கன்னா, இந்த கோரேஸ் மன்னனை குறித்து உள்ள வார்த்தைன்னு சொல்கிறாங்க. சிலர் கிழக்கிலிருந்து எழும்ப போகிற நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அது யாரை குறிக்கிறது என்றால் அவன் மேசியாவை குறிக்கிறது என்றும் சொல்லுகிறதாக இருக்கிறது. சரி, இங்கே குறிப்பாக யாரை சொல்கிறேன்னா, கோரேஸ் மன்னனை குறித்து, மேதிய பெர்சிய ராஜாக்களை குறித்து. அவனுக்கு ஒப்பு கொடுக்குறார், ஜாதியில் ஒப்பு கொடுக்குறாராம், ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்குறாராம், அவன் பட்டயத்து தூசியும் வில்லுக்கு சிதறின் தாரடிமாக்குறாராம், அவன் அவர்களை துரத்தவும் கால்களில் நடவாத பாதையில் நடக்கவும் பண்ணாராம். யார் இதெல்லாம் செய்கிறார்? அந்த கோரேஸ் மன்னன். இதுக்கு அடுத்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை திருப்பி கொண்டு வர போகிறாராம். தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு 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 சகாயரை ஆண்டு எழுப்புகிறாராம். அது செய்தி நிறைவேற்றி ஆதிமுதற் கொண்டு தலைமுறைகளெல்லாம் வரவழைக்கிறவர் யார்? கர்த்தர் சொல்கிறாரு, முந்தினவராக இருக்கிற நான் தானே, பிந்தினவர்களோடு இருப்பவர் நான் தானே. கர்த்தர் உனக்காக சகாயம் செய்பவர்களை எழும்ப பண்ணுவார். தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமி கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொண்டு சகோதரனுக்கு சகோதரன் சொல்கிறாங்களாம். அப்போ ஒரு 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 மனுஷனுடையதான சப்போர்ட்டை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கொடுக்குறாராம். 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியலாலையும் மெல்லிய தகடு தட்டுகிறன் அடைக்கலையுமே அடிக்கிறன்னு உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கு பக்குவமான சொல்லி அதை அசையாதபடிக்கு ஆணிகளாக இருக்குகிறான். அப்போ சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, மனிதனாக பார்த்து ஒரு சப்போர்ட்டை செய்கிறார் தனக்கு சகாயம் பண்ணுவதற்கு. ஆண்டவர் எழுப்புகிற சகாயர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். மனிதன் சகாயம் என்று சொல்லி ஒரு உருவத்தை சிருஷ்டிக்கிறார், ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறான். விக்கிரகத்தை நம்பாதே,
கர்த்தர் நமக்காக ஒரு சகாயம் பண்ணுகிற இரட்சகனை ஆண்டவர் எழுப்புவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பல இரட்சகர்களை கர்த்தர் எழுப்பினார் அல்லவா, பல நியாயாதிபதிகளை எழுப்பினார் அல்லவா, அதே போல் காலங்களில் சரித்திரத்தில் இந்த நாள் வரைக்கும் ஆமென் தம்முடைய ஜனத்தை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். என் தாசனாய் இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, இதெல்லாம் நிறைய விஷயம் பார்ப்போம். தேவன் எப்படி தம்முடைய ஜனத்தை கூப்பிடுறாரு பாருங்கள். எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள ஆற்றி தேற்றுகிறார் பாருங்கள். பூமியின் கடையாந்திரத்திலேருந்து உன்னை எடுத்து எல்லையிலேருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறார். உன்னை நான் வெறுத்து விடவில்லை, வெறுத்து விட மாட்டேன்னு சொல்கிறார். பயப்படாதே, உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் கரத்தால் தாங்குவேன். ஆமாம், உன் மேலே எரிச்சலாக இருக்கிற எல்லாரும் வெட்கி லட்சம் அடைவாங்கப்பா. உன்னோட வழக்காடுறவங்களாம் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவாங்க. உன்னோட போராடினவங்கள நீ தேடினாலும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ண மனுஷங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிச்சி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளோ வேணும் பாருங்கள். கர்த்தர் அந்த கால வெளில உங்களை ஆற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ல. இஸ்ரவேலின் பரிசுத்த மீட்பர் சொல்கிறார். ஏதோ நான் போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கொள்ள எந்திரம் ஆக்குறேன். நீ மலைகளை மிதிப்பாய், நொறுக்குவாய், குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவாய். நீ எனக்குள்ள என்னுடைய நாமத்து நிமித்தம் எனக்குள்ள மேன்மை பாராட்டிகிட்ருப்பேன். சிறுமையும் எளிமையுமானவங்க தண்ணீரை தேடுவாங்க, அது கிடைக்காம நாவெல்லாம் வறண்டு போகும். நான் அவளுக்கு செவி கொடுப்பேன், நான் அவளுக்கு தாகத்தை தீர்ப்பேன், அவளுடைய பசி ஆற்றுவேன், அவளை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில், ஆறுகளில், பள்ளத்தாக்குகளில் ஊற்றுகளை திறப்பேன், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக்குவேன். ஆமாம், நான் உங்களுக்காக சகல விதமான ஆசீர்வாதத்தை தருவேன். 20ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்யும் உனக்காக. நல்ல கைகளை வச்சு, எனக்காக கர்த்தருடைய கரம் யாவையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய கரம் எனக்கு துணையாக இருக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னை படைத்தார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னை மீட்டு கொண்டார், அவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த தேவன் இவ்வளவு அவங்கள ஒரு உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்தி தேற்றினதுக்கு பிறகு சொல்கிறாரு, வழக்கை கொண்டு வாருங்கள், பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். யாக்கோபு ராஜா சொல்கிறார், வாங்க சம்பவிக்கிறவங்களை சொல்லுங்கள். விக்கிரகங்களை நம்பிட்டு இருக்கிறவங்களே, உங்களுடைய வாதங்கள் என்ன? பொய் தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களே, பொய்யான நம்பிக்கையில் இருப்பவங்களே, வாங்க இப்போ என்ன நடக்குன்னு சொல்லுங்கள். இனி என்ன சம்பவிக்க போகுங்கிறத தெரிவிங்க பார்ப்போம். இதை நீ என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள், வரும் காரியங்கள் சொல்லுங்கள், பின்வரும் காரியங்களை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கும்னா நாங்கள் தேவர்கள்னு அறிஞ்சுக்குவோம். நன்மையாவது தீமையாக எதையாவது செஞ்சு காட்டுங்க. ஒன்றும் உங்களால் முடியாது. நீங்கள் சூனியத்தில் சூனியமாக இருக்குங்க. உங்கள் செயலெல்லாம் வெறும் வார்த்தை தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொல்லிட்டு சொல்கிறார். அவர் தன்னுடைய நாமத்தை விளங்க பண்ணும்படி ஒன்று சொல்கிறார் பாருங்க. நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், வடக்கே இருந்து ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணுவேங்கிறார். சூரியோதய திசையிலிருந்து நாமத்தை அவன் தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றப்போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். ஒரு ஆள் வருங்கிறார். வடக்கே இருந்து ஒருத்தன் வருவானா. அவன் சூரிய திசையிலிருந்து நாமத்தை தொழுது கொள்வானா. அவன் அதிபதிகளை சேற்ற போல மிதிப்பது போல மிதிப்பானா. நாம் அதை அறியும்படி ஆதில் சொன்னவன் யார்? இப்படி ஒருத்தன் வருவான்னு சொன்னது யார்? அவன் யார் என்று அறிவித்தவர் யார்? அவர் சொல்கிறார், நான் அறிவிக்கிறேன்னு சொல்கிறார். நான் இதை எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேங்கிறார். அவர் சொல்கிறார், நான் பார்த்தேன், அதில் அறிவிக்கிற ஒருத்தனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்தை பிரதித்தம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்கள் இல்லை. இதோ அவள் எல்லாரும் மாயை, அவள் கிரியைகள் விருதா, விக்கிரங்கள் காற்றும் வெறுமை தானே. இதோ மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக பொய்க்குறிகளை சொல்லுகிறார்கள். அவருடைய முகக்குறிகளை கண்டு குறி சொல்லுகிறாங்க. அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று. நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நான் சிருஷ்டிகர்த்தர், நான் யாக்கோபின் தேவன்,
நான் அவர்களை பாதுகாப்பேன், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். விக்கிரகங்களை சார்ந்து வாழ்கிறவர்களும் வெட்கப்பட்டு போவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 41வது அதிகாரம் 41வது அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி நினைச்சுக்கிறார், அழைக்கிறதை பார்க்குறோம். ஆமாம், நான் என்ன செய்தேன், உன்னை பூமியின் கடையாந்திர எல்லையிலிருந்து நான் உன்னை நினச்சிட்டேன், அழைத்து வந்தேன். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறது நாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம். நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உண்மையில் எரிச்சலையாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம், வெட்கி லட்சியம் அடைவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, உன்னோடு வழக்காடுகிறவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க நாசமாகி என்ன செய்வாங்க, இல்பொருளாகிடுவாங்க. உன்னோடு போராடுகிறவர்களை என்ன செய்ய மாட்டார், தேடி கூட என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை என்ன செய்வார், துரத்தி போடுவார் என்று சொல்லி பார்க்குறோம். நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமீன். யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று சொல்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு துணையாக இருக்கிறவர். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. ஆமென். உம்முடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய சொந்த ரத்தத்தினால் எங்களை கர்த்தாவே மீட்டு கொண்டு ஆமென் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு எங்களை சொந்தமாக்கினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் எங்களையும் அப்பா ஆமெனப்பா உரிமையாக்கி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் கர்த்தாவே போராடுகிறவர்கள் காணாது போவாங்கப்பா. எரிச்சலாக இருக்கிறவங்க இல்லாமல் போவாங்க ஆண்டவரே. ஆமேனப்பா ஸ்தோத்திரம். எங்களோடு வழக்காடுகிறவர்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம். ஆமேனப்பா அவர்கள் எல்லாம் நீர் கர்த்தாவை பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் தைரியமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.